அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, பரக்கத் பொருந்திய ஹஜ்ஜுடைய மாதத்தில் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. ஹஜ்ஜு செய்த ஆஜிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வருடம் தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று தனியார் டிராவல்ஸின் மூலமாக சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு சென்று பாதுகாப்போடு தாயகம் திரும்பின தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பானாக. அதே போன்று ஹஜ்ஜுடைய எல்லா நெருக்கிரிகளையும் செய்வதற்கு ஹாஜிமார்களுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயோதிகளாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, அதை அமல் செய்வதற்கான உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் மிக பிடித்தமான இடங்கள் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள், இறை இல்லங்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் சூக்கு, கடைவீதி என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உலகம் தோன்றியதற்கு பிறகு 3 மஸ்ஜிதுகள், 3 இறை இல்லங்கள், பரக்கத் பொருந்திய இறை இல்லம். 3 மஸ்ஜிதுகள். முதலாவது மக்கா முகர்ரமா, சங்கை செய்யப்பட்ட மக்கா காபத்துல்லா. இரண்டாவது மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல் மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி. மூன்றாவது பைத்துல் முகத்தஸ் என்பதாக நபிகளார் பதிவு செய்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 இடங்களையும் சென்று பார்த்து ஜியாரத் செய்யும் தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.